ப்ரோ கபடி லீக் சீசன் 12 வேற லெவலான 2 ரைவல்ரி போட்டிகள். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டவாங் டெல்லி கேசி தங்களோட டிஃபென்ஸை வச்சு ஆஷு மாலிக்கே இல்லாம இப்ப வரைக்கும் அன்பீட்டன் டீமா இருக்காங்க இந்த சீசன்ல. ரெண்டாவது போட்டியில ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரே ரைட்ல 6 பாயிண்ட் கொடுத்திருந்த ஆல் அவுட் ஆயிருந்தாலும் கம்பேக் கொடுத்து கடைசி வரைக்கும் போராடி வின்னும் பண்ணிட்டாங்க. அதுவும் டிஃபென்ஸ் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 போட்டியோட குயிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட நேட்டிவ் வந்து தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நான் வாய்ஸ் எடுத்துட்டு இருக்க சமயத்தில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் அங்கே மழை பெய்யுதா லைக் கிளைமேட் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க வீடியோ பாக்குறப்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 17 அன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 2 போட்டிகள் இருந்துச்சு. தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ் டவாங் டெல்லி கேசி. டவாங் டெல்லி கேசிக்கு சாம்பியன்ஷிப்பை வாங்கி கொடுத்த கோச்சான கிறிஸ்டன் நூடா லீட் பண்ற இன்னொரு டீம் தெலுங்கு டைட்டன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் மாலிக், மஞ்சித் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் முன்னாள் டெல்லி பிளேயர்ஸ், சாம்பியன்ஷிப் படிக்கிறப்பவே அந்த டீம்ல இருந்த பிளேயர்ஸ். இந்த மாதிரி ஒரு ரைவல்ரி இங்க போயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது போட்டி ஹரியானா, அதாவது ஹரியானாவோட மன்பிரீத் சிங்கா, பட்னாவோட அனுப் குமாரா. ஏன்னா பட்னாவுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் வாங்கி கொடுத்தது இந்த பக்கம் இருக்கிற மன்பிரீத். அந்த மாதிரியான ஒரு டிஃபரெண்டான ரைவல்ரியா இருந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ் டவாங் டெல்லி கேசி. இந்த போட்டியை டெல்லி வந்து 33-29 வின் பண்றாங்க. ஸ்டார்டிங் ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கு டைட்டன்ஸ் சார்பா மஞ்சித் 4 புள்ளிகள், ஹபீது கான் 1, அஜித் பவார் 4, விஜய் மாலிக் 5, பரத்தோடா 3, சுபம் சென்னை 3, அன்கித் 2, சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் பிரஃபுல் ஜவாரி 2 அண்ட் ஜெய் பகவான் 1. டவாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக் 2, சுர்ஜித் சிங் 4, சந்தீப் எந்த புள்ளிகளும், அஜின்கே பவார் 2, நீரஜ் நர்வால் 9, சௌரப் நண்டால் 5, ஃபசல் அட்ராச்சலி 5, சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அக்ஷித் 3. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது டெல்லி டீம் அப்படிங்கிறவங்க 9 புள்ளிகள் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. பட் தெலுங்கு டைட்டன்ஸ் 14 புள்ளிகள் எடுத்திருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 5 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல தெலுங்கு டைட்டன்ஸ் லீட்ல இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனா இந்த பக்கம் டெல்லியை பொறுத்த வரைக்கும் 24 புள்ளிகள் எடுத்தாங்க. பட் தெலுங்கு டைட்டன்ஸால 15 புள்ளிகள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. அதனால 33-29 சொல்லிட்டு டெல்லி இந்த போட்டியை வின் மட்டும் போயிட்டே இருந்தாங்க. இந்த போட்டி ஆரம்பிக்கும் போது தெலுங்கு டைட்டன்ஸ் மட்டும் தான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. டெல்லி எதுவுமே பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் டெல்லியோட ஸ்டார் பிளேயர் அஷு மாலிக்கு வந்து ஒரு இன்ஜுரி, போன மேட்ச் ஏற்பட்ட இன்ஜுரி மூக்குல. ஸோ அதனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரி, அதாவது அந்த பேண்டேஜ் போட்டுட்டு தான் வந்து ஆடிட்டு இருந்தாரு. அது ஆடும்போது அவர் போன 2வது ரைட்லயே அதெல்லாம் வேற பேர்ந்து அது ஒரு மாதிரி அவர் பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவரால் ஆட முடியல, அதை வச்சு அவரால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அது அவர் பெர்ஃபார்மன்ஸ்லேயே தெரிஞ்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் அஷு மாலிக் ஆடுவேன் அப்படின்னு வந்து ஆடினதுக்கு ஒரு பெரிய சல்யூட் அவருக்கு கொடுத்தே ஆகணும். அடிப்பட்டாலும் பரவாயில்ல நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அன்பீட்டனா இருக்கிறப்போ நல்ல சூப்பரா போயிட்டு இருக்கப்போ டீம் அவர் ரெஸ்ட் எடுத்துருக்காங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ மற்ற ரைடர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஆடினாரு, அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்து ஆகணும். அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல டெல்லியோட டிஃபென்ஸ் கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு தெலுங்கு டைட்டன்ஸோட ரைடர்ஸ் எல்லாம் கிட்ட கூட நிக்க முடியல. அதாவது சௌரப் நண்டால் ரைட் கார்னர்ல எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சம்பவம் பண்றாரு. சரி, அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா அந்த பக்கம் சுர்ஜித் நிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா அந்த பக்கம் சுல்தான் ஃபசல் அட்ராச்சலி நிக்கிறாரு. அதாவது PKL நம்பர் 1 நம்பர் 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சிருக்க டிஃபெண்டர்ஸ் அங்க இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நாம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அதாவது நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம், டவாங் டெல்லி கேசில இருக்கிற 4 டிஃபெண்டர்ல ஒரு டிஃபெண்டர் ஃபார்முக்கு வந்தா கூட இந்த டீம் அசைக்க முடியாதுன்னு அது கரெக்டா ப்ரூவ் ஆயிருந்துச்சு. அஷு மாலிக் இல்லாம நீரஜ் நல்வாலோட ரைடிங், அஜின்கே பவாரோட சப்போர்ட், 3 டிஃபெண்டர்ஸ் மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் குறையா சொல்றதுக்குலாம் எதுவும் இல்ல. தெலுங்கு டைட்டன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் ஆடினாங்க. ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்துச்சு. விஜய் மாலிக்கு பரத்தோட சப்போர்ட் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் டிஃபென்ஸ் வந்து வழக்கம் போல கொஞ்சம் சொதப்பல் இருந்துச்சு. சுபம் சென்னை கொஞ்சம் எட்டி பார்த்தாரு பழைய சுபம் சென்டேவா. பட் அன்கித் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும். அண்ட் கவர்ஸ் 2 பேரும் கொஞ்சம் சொதப்பன மாதிரி இருந்துச்சு. பட் அஜித் பவார் மேனேஜ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. பட் இன்னொரு டிஃபெண்டர்ஸ் தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க. சாகர் செட் ஆகல, பட் இவரும் இப்போதைக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கு. எனக்கு நம்ம பிரஃபுல் ஜவாரி, ஜெய் பகவான் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. தருவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போட்டி, ஒரு நல்ல கம்பேக் வின் டெல்லியை பொறுத்த வரைக்கும். அண்ட் 6 மேட்ச் அன்பீட்டனா இருக்காங்க. இதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போட போறோம். அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டேவோட 2வது போட்டி ஹரியானா ஸ்டீலர்ஸா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா, இல்ல பட்னா பைரட்ஸா அப்படிங்கிறது தான்.
அண்ட் மறந்துடாதீங்க இவங்க தான் பிகேஎல் சீசன் 11ஓட ஃபைனலிஸ்டும் கூட. ஸோ அந்த ஒரு ரைவல்ரியுமே இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த போட்டியை ஹரியானா 43க்கு 32 சொல்லி வின் பண்ணாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானா சார்பா சாஹில் நர்வால் எந்த புள்ளிகளும் எடுக்கல, நீரஜ் 2, ஜெய்தீப் 5, வினய் 6, சிவம் பட்டரே 15 புள்ளிகள், ராகுல் செத்பல் 4, ஹர்தீப் 5 அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் மயங்க் சைனி 2. பட்னா பைரட்ஸ் சார்பா மணிந்தர் சிங் 4 புள்ளிகள், தீபக் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சன்கே ஷாவந்த் எந்த புள்ளிகளும் எடுக்கல, ஐயன் 7 புள்ளிகள், மிலன் தஹியா 5 புள்ளிகள், நவ்தீப் 4, அன்கித் 3. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சுதாகர் எம் 4 புள்ளிகள் அண்ட் வேற யாரும் சப்ஸ்டியூட்ல பாயிண்ட் எடுக்கல. இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது பட்னா 18, ஹரியானா 21. இன்ஃபேக்ட் 8-18 அப்படின்னு இருந்துச்சு. அதாவது ஹரியானா 18, பட்னா 8 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மிலன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து 4+2 அதாவது 4 பிளேயர்ஸையும் அவுட் பண்ணி 2 ஆல் அவுட் பாயிண்ட் எடுத்து 6 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அங்க லீட் அப்படிங்கிறது அப்படியே கம்மியாச்சு. கொஞ்சம் பட்னா கிட்ட வந்து அங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது அந்த லீடு கீழே. பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா ஹரியானாவோட டிஃபென்ஸை பட்னாவால சுத்தமா சமாளிக்க முடியல. ஆரம்பத்துல இருந்து மணிந்தர் சிங் பாயிண்ட் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் 4 பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. ஐயன் 7 பாயிண்ட் எடுத்திருந்தாலும் 10 அன்சக்சஸ்ஃபுல் ரைட் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாரு. அதாவது 10 முறை டேக்கிள் பண்ணப்பட்டிருந்தாரு. அதுவும் கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான். ஓவரால் பார்க்கும்போது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஹரியானா ஸ்டீலர்ஸோட டிஃபென்ஸ் செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கூடவே இந்த பக்கம் 13 ரைட் புள்ளிகளை எடுத்து சிவம் பட்டரேவும் ரைடிங்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. எஸ், அவர்கிட்ட 2 டேக்கிள் பாயிண்ட்ஸ் வேற இருக்கு. ஓவரால் இந்த போட்டியில மட்டும் ஹரியானா 18 டேக்கிள் பாயிண்ட்ஸ்ங்கிறத எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க சொல்ல போனோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் மேட்சுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா டெல்லி டீம் வந்து 15 ரைட் பாயிண்ட்ஸ் 15 டேக்கிள் பாயிண்ட்ஸ் ஈக்குவலா எடுத்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இங்க 18 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த ஒருவே மேட்ச்ல 18 அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுங்கிறத உண்மை. ஹர்தீப் 5, ராகுல் செத்பல் 4, ஜெய்தீப் ஒரு எல்லோ கார்டு வாங்கினாலும் 5. அது மட்டும் இல்லாம நீரஜுக்கு 2, சிவம் பட்டனுக்கு 2. ஓவரால் கலக்கிருந்தாங்க டிஃபென்ஸ். அதனாலேயே ஹரியானா ஈஸியா வின் பண்ணாங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் பட்னா கிட்ட கண்டிப்பா மிஸ்டேக் இருக்கு, இல்லைன்னா சொல்ல. இப்ப நான் ஏதாச்சும் சொன்னா அனுப்குமார் யாருன்னு தெரியுமா, அனுப்குமார் எப்படிப்பட்ட பிளேயர் தெரியுமா, அவரை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒன்னும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல அனுப்குமார் சுதாகர் எம்முக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேன். அதுக்குதான் இன்ஸ்டா இத்தனை பேர் வந்து என்ன திட்டினாங்க, அனுப்குமார் உனக்கு யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு. அனுப்குமாரும் யாருன்னு தெரியும், சுதாகரும் யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியாம இருக்கு. சுதாகர் தமிழ்நாடு பிளேயருங்கிறதுக்காக நான் சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு 2 ரைடு வந்து 4 பாயிண்ட் எடுத்திருக்காரு. உங்களுக்கு அப்படி எடுத்து கொடுக்குற ஒருத்தர் இத்தனைக்கும் பிரஷர் சிச்சுவேஷன்ல அப்படி எடுத்து கொடுக்குற ஒருத்தருக்கு நீங்க வாய்ப்பு தராம ஏன் இருக்கீங்கிறத மட்டும் தான் என்னோட கேள்வி. அவர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து அவரை ட்ரை பண்ண வைங்களேங்கிறத மட்டும் தான் நான் கேட்கிறேன், வேற எதுவும் கிடையாது. நல்ல பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அது உங்க டீமுக்கு தான் நல்லதுங்கிறத மட்டும் தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். சரி, ஓகே, அது அனுப்குமாரோட ஸ்ட்ராட்டஜி. அவர் வந்து சுதாகர் எம்மை பெருசா யூஸ் பண்ணல. அவர் யூஸ் பண்ணணும்னு நினைச்ச பிளேயர்ஸ் யாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதனால அவங்களோட ரிசல்ட் இவ்வளவு கேவலமா இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க. பட் ஹரியானா மன்பிரீத் சிங் என்ன பிளான் வச்சிருந்தாரோ அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றாரு. கரெக்டான பிளேயர்ஸ் இறக்கி விடுறாரு, பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, வின் பண்ணியும் கொடுக்குறாங்க ஹரியானாவுக்காக. ஸோ இது கண்டினியூ ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ இந்த போட்டியை பத்தி உங்களோட ரிவ்யூ, அதாவது சுதாகர் எம்மை அனுப்குமார் இறக்கி இருக்கணுமா, இல்ல ப்ரோ அவர் இறக்காததான் கரெக்ட்னு நீங்க சொல்றீங்களா, மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் நான் சொல்றதுக்கு சப்போர்ட் பண்றீங்கிறத நான் பாக்குறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குற்றம் கோரிக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.